போவதை காட்டிலும் வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே மனுஷனுடைய முடிவை எல்லா மனுஷனும் காண்பார். எப்படி இருந்தாப்பா எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அருமையான இயேசு இறந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க. இயேசு இறந்து இருக்கிறார். இதுக்கு இறந்திருக்கிறார் தெரியுமா? உன் மேல வைத்த பாசத்தின உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வருகிற அந்த பரம நோக்கத்திற்காக, அந்த பரம அழைப்பிற்காக, இயேசு கிறிஸ்து அந்த பரலோக விருந்துக்காக, அந்த பரலோகத்துல தம்முடைய மனைவி மணவாட்டி என்கிறதான இடத்துல சகோதரன் சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய இடத்துல உன்னை அவர் அருகிலே உட்கார வைப்பதற்காக இயேசு பலியாயிருக்கிறார். இயேசு மரித்திருக்கிறார். அவருடைய மரணம் எத்தனை நாள்? 2 நாள். 3வது நாள் இயேசு என்ன செய்தார்? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல இயேசு. அவர் மரணமாயிருக்கிறார். நல்ல இயேசு மரணமாயிருக்கிறார். தேவன் மரணமாயிருக்கிறாங்க. இந்த உலகத்துல எந்த தெய்வமாவது வந்து உங்களுக்காக செத்துச்சா? உங்களுக்காக தெய்வம் செத்துச்சாங்க? எந்த தெய்வமாவது உனக்காக வந்து நான் உனக்காக சாகுறேன்னு சொல்லிச்சா? உன் பாவத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்லிச்சா? கொண்டு வா, பருப்பை கொண்டு வா, பொறிகடலையை கொண்டு வா, பொரியை கொண்டு வா, எல்லாம் கொடுத்தால்தான் தெய்வம் என்ன செய்யும்? உனக்கு பரிகாரம் கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எதையும் கொண்டு வராம, எதுவும் எந்த செலவும் இல்லாம, எந்த விலையும் இல்லாம, எந்த விதமான இது இல்லாம, உன்னை போல மாம்சமுடையவராய், உன்னை போல சரீரமுடையவராய், உன்னை போல கண்கள், உன்னை போல மூக்கு, உன்னை போல காது, உன்னை போல மனிதனாக இந்த உலகத்துல நடமாடி, இந்த உலகத்துல எந்த பாவமும் அவர் செய்யவில்லை என்று இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அவனுக்கு பாவம் இல்லை, பாவம் காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இயேசு உனக்காக சிலுவையில் மரித்து அவருடைய விழா குத்தப்பட்டிருக்கிறது. அதிலே தண்ணீரும் இரத்தமும் வந்திருக்கிறது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? ரத்தம் இருக்குதுங்க. செத்து போனாலும் இருதயம் செத்து போச்சு, மூளை செத்து போச்சு, இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் செத்து போச்சுங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துல பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறது. எவ்வளவு உண்மை என்பதை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அந்த உண்மையுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறு எந்த ரத்தமும் உன்னை கழுவாது. எந்த ரத்தத்தினால் உனக்கு விடுதலை இல்லை. அந்த இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அவருடைய ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்படும். பாடல் ஒன்று எனக்கு மிகவும் அன்பாக நான் பாடக்கூடிய பாடல். அந்த பாடலை நான் உங்களுடைய மத்தியில் பாடி பயன்படுத்த விரும்புகிறேன்.